அருண்சுனை காத்த ஐயனார் புனித ஊற்றின் காவலர் எனும் முழு தமிழ் வரலாறும் கதையும். பழமையான தமிழ்நாட்டின் ஒரு கிராமம். மலைகளும் காடுகளும் சூழ்ந்தது. மையத்தில் பிரகாசமாக ஓடும் புனித ஊற்று அருண்சுனை. கதிரவன் உதயமாகும் பொழுது பொன்னிற ஒளி ஊற்றில் விழுகிறது. பெண்கள் பூமாலை விட்டு நீரை எடுத்துக்கொள்கின்றனர். விண்மீன்கள் சுழலும் பிரகாசம் அந்த ஒளியிலிருந்து ஒரு வீரமான தெய்வம் உருவாகின்றான். ஐயனார் கையில் வாள், சாட்டை, வெள்ளை குதிரையில் அமர்ந்திருப்பார். அவரின் கண்களில் தெய்வீக ஒளி மின்னுகிறது. மாலை நேரம், சூரியன் மறையும் பொழுது ஐயனார் வெள்ளை குதிரையில் காடுகளுக்குள் பயணிக்கிறார். வயலில் விவசாயிகள் உழுது கொண்டிருக்கிறார்கள். குழந்தைகள் விளையாடுகிறார்கள். ஆலய வாசலில் மண்குதிரைகள் வரிசையாக நிற்கின்றன. பழமையான காலத்தில் அருண்சுனை ஊற்று வறண்டு போகிறது. அசுரர்கள் அதனை மாசாக்க முயற்சிக்கிறார்கள். பக்தர்கள் ஆலயத்தில் ஜெபம் செய்கின்றனர். அப்போது ஐயனார் தோன்றி தன் வாளால் நிலத்தை அடிக்கிறார். அந்த அடியிலிருந்து நெருப்பு மின்னல் எழுந்து நீரை சுத்தப்படுத்துகிறது. மீண்டும் நீர் புனிதமாய் வழிகிறது. பழமையான ஐயனார் ஆலயம் பெரிய ஆலமரத்தின் கீழ். தீபங்கள் ஒளிர்கின்றன. பக்தர்கள் நெய்யால் தீபம் ஏற்றி வழிபடுகின்றனர். சுற்றிலும் மண் குதிரைகள், மண் யானைகள், காவலர் உருவங்கள் நிறைந்துள்ளன. இரவு நேரம். கிராமம் அமைதியாக உறங்குகிறது. ஐயனார் குதிரையில் ஏறி நிலப்பரப்பைச் சுற்றி பீதங்களுடன் காவல் செய்கிறார். நிலவில் ஒளிரும் தெய்வீக ஒளி அவரைச் சுற்றி பறக்கிறது. அடுத்த நாள் காலை. சூரிய ஒளி ஆலயத்தை ஒளிரச் செய்கிறது. பெண்கள் நீரை எடுக்கின்றனர். குழந்தைகள் விளையாடுகின்றனர். வானிலிருந்து ஐயனார் புன்னகையுடன் கிராமத்தை நோக்கி பார்க்கிறார். அருண்சுனை காத்த ஐயனார், நித்திய காவலன், தர்மத்தின் தெய்வம். ஓம் காத்த ஐயனரே சரணம்.